இந்தியாவின் உயிர்நாடி ரயில்வே என்றால் அந்த ரயில்வேயின் இதயம் சென்னையின் பெரம்பூரில் இருக்கும் ஐசிஎஃப் இன்டகிரல் கோச் ஃபேக்டரி. இன்று இந்தியாவில் ஓடும் பெரும்பாலான ரயில் பெட்டிகளின் பிறப்பிடம் இதுதான். ஒரு காலத்தில் சுவிட்சர்லாந்தின் தொழில்நுட்பத்தை நம்பியிருந்த இந்தியா இன்று உலகையே வியக்க வைத்த வந்தே பாரத் போன்ற அதிநவீன ரயில்களை சொந்தமாக உருவாக்கும் நிலைக்கு எப்படி வந்தது? வெறும் இரும்பும் இயந்திரங்களும் அல்ல இது, இந்தியாவின் தொழில்துறை நம்பிக்கையை உருவாக்கிய 70 ஆண்டு கால போராட்ட வரலாறு. வாருங்கள், பெரம்பூர் ஐசிஎஃப்பின் அந்த பிரம்மாண்ட பயணத்தை புரட்டி பார்ப்போம். 1955ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரமடைந்து சில ஆண்டுகளே ஆகியிருந்த காலம். அந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதிதான் இன்டகிரல் கோச் ஃபேக்டரி ஐசிஎஃப் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. இது இந்தியாவின் முதல் மற்றும் மிக முக்கியமான ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலையாகும். தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆட்சி காலம் தமிழகத்தில் தொழிற்சாலைகளின் பொற்காலமாக அறியப்படுகிறது. நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் NLC, மேட்டூர் மற்றும் கிண்டி தொழிற்பேட்டை போன்ற பல திட்டங்களுடன் ஐசிஎஃப்பும் அவரது காலத்தில் வலுவாக செயல்பட தொடங்கியது. பெரம்பூர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் இருந்த மிக முக்கியமான காரணங்களை பார்க்கலாம். முதலாவது லாஜிஸ்டிக்ஸ், கனெக்டிவிட்டி. சென்னை துறைமுகத்திற்கு மிக அருகில் இருந்ததால் சுவிட்சர்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்களை கொண்டு வருவது எளிதாக இருந்தது. இரண்டாவது, தெற்கு ரயில்வேயின் தலைமையகம். சென்னை ஏற்கனவே தெற்கு ரயில்வேயின் மையப்புள்ளியாக இருந்ததால் அனுபவம் வாய்ந்த ரயில்வே பணியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அங்கு எளிதாக கிடைக்கப்பெற்றனர். மூன்றாவது, தொழிலாளர் வளம். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்த திறமையான கைவினைஞர்கள் மற்றும் பொறியியல் பணியாளர்கள் இந்த தொழிற்சாலைக்கு தேவையான மனித வளத்தை வழங்கினர். இன்டகிரல் கோச் ஏன் இது புரட்சிகரமானது என்பதை பார்ப்போம். சுவிட்சர்லாந்தின் ஸ்விஸ் கார் அண்ட் எலிவேட்டர் மேனுஃபேக்சரிங் கார்ப்பரேஷன் நிறுவனத்துடன் இந்திய அரசு ஒப்பந்தம் செய்தது. இது ஏன் இந்திய ரயில்களின் வரலாற்றை மாற்றியது என்பதற்கான காரணங்களை குறித்து பார்ப்போம். முதலாவது, எடை குறைவு, லைட் வெயிட் டிசைன். அதற்கு முன்னால் இருந்த ரயில் பெட்டிகள் மரச்சட்டம் மற்றும் கனமான இரும்பினால் செய்யப்பட்டிருந்தன. ஸ்விஸ் தொழில்நுட்பம் இன்டகிரல் கன்ஸ்ட்ரக்ஷன் முறையில் பெட்டியின் வெளிக்கட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய ஷெல் சுமையை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. இதனால் பெட்டியின் எடை வெகுவாக குறைந்து அதே என்ஜினில் அதிக பெட்டிகளை இணைக்க முடிந்தது. இரண்டாவது, பாதுகாப்பு, சேஃப்டி. விபத்து ஏற்படும் போது பெட்டிகள் ஒன்றோடொன்று மோதி சிதையாமல் நிலைத்தன்மையுடன் இருக்க இந்த இன்டகிரல் வடிவமைப்பு உதவியது. மூன்றாவது, வசதி. பயணிகளுக்கு அதிக வசதியையும் சீரான பயண அனுபவத்தையும் இது வழங்கியது. ஐசிஎஃப் தொடங்கிய போது முதல் ரயில் பெட்டியின் கட்டுமானத்திற்கு ஸ்விஸ் வல்லுநர்கள் வழிகாட்ட இந்திய தொழிலாளர்கள் வெறும் 6 மாதங்களில் அதற்கான அடிப்படை பயிற்சிகளை பெற்று கட்டுமானத்தை தொடங்கினார்கள். இது இந்திய தொழிலாளர்களின் அபாரமான கற்றல் திறனை உலகிற்கு உணர்த்தியது. அன்று ஸ்விஸ் தொழில்நுட்பத்தில் தொடங்கிய இந்த தொழிற்சாலைதான் இன்று இந்தியாவில் அதிவேக ரயில்களான வந்தே பாரத் ரயில்களை வடிவமைத்து உருவாக்கும் இடமாக மாறியுள்ளது. இந்திய ரயில்வேயில் நீல நிறம் என்பது வெறும் பெயிண்ட் மட்டுமல்ல, அது ஸ்டாண்டர்ட் கம்ஃபர்ட், சீரான வசதி என்பதன் குறியீடு. நீண்ட தூர ரயில்கள் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் இவை பயன்படுத்தப்பட்டன. இவை சுமார் 70 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடியவை. லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு நீல நிற ரயில் என்றாலே அது ஒரு பாதுகாப்பான மற்றும் நீண்ட தூர பயணத்திற்கான நம்பிக்கையை தந்தது. பெட்டியின் கூரை, சுவர்கள் மற்றும் தரைப்பகுதி இவை அனைத்தும் வெல்டிங் செய்யப்பட்ட ஒரே அமைப்பாக சிங்கிள் ஷெல்லாக மாற்றப்பட்டது. ஆன்டி டெலஸ்கோபிக் டிசைன். இதுதான் ஐசிஎஃப் கோச்களின் மிகப்பெரிய பாதுகாப்பு அம்சம். விபத்து காலங்களில் ஒரு பெட்டி இன்னொன்றின் மீது ஏறிவிடாமல் பெட்டியின் அமைப்பு அதை தடுக்கும் வகையில் வலிமையாக வடிவமைக்கப்பட்டது. அடுத்தது, எடை குறைப்பு. பழைய மரச்சட்டங்களுடன் இருந்த ரயில்களை விட ஸ்டீல் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த இன்டகிரல் பெட்டிகள் எடை குறைந்தவை. இதனால் அதே இன்ஜினை வைத்து கூடுதல் பெட்டிகளை இழுக்க முடிந்தது. இது நாட்டின் போக்குவரத்து திறனை, டிராஃபிக் கெப்பாசிட்டியை பல மடங்கு உயர்த்தியது. சுமார் 9000 ஊழியர்கள் பணிபுரியும் இந்த தொழிற்சாலை வெறும் பெட்டிகளை மட்டும் உருவாக்கவில்லை. 170க்கும் மேற்பட்ட ரயில் பெட்டிகளை EMU, MEMU, AC சேர் கார், பேலஸ் ஆன் வீல்ஸை உருவாக்கியுள்ளது. பழைய ஐசிஎஃப் ரயில்கள் நீல நிற பெட்டிகள் விபத்துகளின் போது டெலஸ்கோப்பிங் எனப்படும் ஆபத்தான நிலையை ஏற்படுத்தின. அதாவது ரயில் மோதும் போது ஒரு பெட்டி மற்றொன்றின் மீது ஏறி பெட்டிகள் நொறுங்கி பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அதனால்தான் LHBயின் சிறப்பம்சம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் லிங்க் ஹாஃப்மேன் புஷ் தொழில்நுட்பம் ரயில் மோதும் போது அதன் பெட்டிகள் ஒன்றன் மீது ஒன்று ஏறாதவாறு வடிவமைக்கப்பட்டது.
LHB பெட்டிகள் துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொண்டு செய்யப்படுகின்றன. மேலும் அவை பழைய பெட்டிகளை விட நீளமானவை, 24 மீட்டர் நீளம். இதனால் அதிக பயணிகள் பயணிக்க முடியும். ரயிலின் சக்கரங்களில் உள்ள ஃபியட் போகி தொழில்நுட்பம் ரயிலின் அதிர்வுகளை குறைத்து அதிக வேகத்திலும் மணிக்கு 160 கிலோமீட்டர் வரை பயணத்தை மென்மையாக மாற்றியது. நாம் முன்பு சுவிட்சர்லாந்து அல்லது ஜெர்மனியிடம் தொழில்நுட்பத்தை வாங்கி தயாரித்து கொண்டிருந்தோம். ஆனால் வந்தே பாரத் ட்ரெயின் 18 தயாரிப்பின் போது அந்த நிலை முற்றிலும் மாறியது. வந்தே பாரத் ரயிலின் வடிவமைப்பு, மென்பொருள் மற்றும் பிரேக்கிங் சிஸ்டம் என அனைத்தும் பெரம்பூர் ICF பொறியாளர்களால் வடிவமைக்கப்பட்டது. மற்ற ரயில்களில் ஒரே ஒரு இன்ஜின் இழுக்க வேண்டும். வந்தே பாரத் ரயிலில் ஒவ்வொரு பெட்டியின் அடியிலும் மின் மோட்டார்கள் உள்ளன. இது ரயிலின் முடக்கத்தை, அதாவது ஆக்சிலரேஷனை பல மடங்கு அதிகரித்தது. இதனால்தான் இது உலகின் அதிவேக ரயில்களுக்கு நிகராக பார்க்கப்படுகிறது. இந்த வந்தே பாரத் ரயில்களில் உள்ள ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் தொழில்நுட்பம் பிரேக் பிடிக்கும் போது மின்சாரத்தை மீண்டும் ரயில்வே கட்டமைப்புக்கே திருப்பித் தருகிறது. வந்தே பாரத் மற்றும் ட்ரெயின் 18 என்றால் என்ன? இது 2018ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்டதால் ட்ரெயின் 18 என்று அழைக்கப்பட்டது. பின்னர் இதன் மேக் இன் இந்தியா பெருமையை உணர்த்தும் வகையில் மத்திய அரசால் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்தியாவின் முதல் என்ஜின்லெஸ் ட்ரெயின், தனி என்ஜின் இல்லாத ரயில் இதுதான். வழக்கமான ரயில்களில் பின்னால் ஒரு என்ஜின் இருக்கும். ஆனால் இதில் மின்சார மோட்டார்கள் ஒவ்வொரு பெட்டியின் அடியிலும் பொருத்தப்பட்டிருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டட் பவர் சிஸ்டம். இந்த தொழில்நுட்பத்தால் ரயில் மிக வேகமாக வேகமெடுக்கவும், அதாவது ஆக்சிலரேஷனிற்கும், வேகமாக நிறுத்தவும், டீசலரேஷனிற்கும் முடிகிறது. இது பயண நேரத்தை 25% முதல் 45% வரை குறைக்கிறது. உலகத்தரம் வாய்ந்த ஒரு ரயிலை உருவாக்க சராசரியாக 36 மாதங்கள் ஆகும். ஆனால் இந்த ரயில் வெறும் 18 மாதங்களில் பெரம்பூர் ICFல் உருவாக்கப்பட்ட சாதனை. எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தின் தொழில்நுட்பமும் இல்லாமல் முழுக்க இந்திய பொறியாளர்களின் அறிவால் உருவாக்கப்பட்டது. வெளிநாடுகளில் இதே போன்ற ஒரு ரயிலை இறக்குமதி செய்ய ஆகும் செலவில் பாதிக்கும் குறைவான செலவிலேயே இந்தியாவால் இதை தயாரிக்க முடிந்தது. இந்த பிரம்மாண்டமான கனவை நனவாக்க ஒரு தலைமை தேவைப்பட்டது. அவர்தான் அந்த நேரத்தில் ICFின் பொது மேலாளராக இருந்த சுதன்ஷு மணி. அதிகார வர்க்கத்தின் தடைகளை தகர்த்து இந்தியாவால் ஏன் உலகத்தரம் வாய்ந்த ரயிலை உருவாக்க முடியாது என்ற கேள்வியோடு அவர் களமிறங்கினார். அவரது தலைமையின் கீழிருந்த பொறியாளர்கள் இரவு பகலாக உழைத்து வெறும் 18 மாதங்களில் ட்ரெயின் 18ஐ தண்டவாளத்தில் நிறுத்தினார்கள். ஒரு தலைவன் கனவு கண்டால் அது எப்படி ஒரு தேசத்தின் பெருமையாக மாறும் என்பதற்கு சுதன்ஷு மணி அவர்களே சாட்சி. இதே போன்ற அதிநவீன ரயில்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டுமென்றால் பல மடங்கு செலவாகும். ஆனால் நமது பெரம்பூர் ICF தொழிற்சாலையில் வெறும் 97 முதல் 100 கோடி வரையிலான செலவிலேயே உலகத்தரம் வாய்ந்த இந்த ரயில் செட் உருவாக்கப்பட்டது. இது இந்திய பொருளாதாரத்திற்கு பெரும் வெற்றியாக அமைந்தது. எல்லோரும் எதிர்பார்த்த அந்த வரலாற்று தருணம் வந்தது. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் கொடியசைத்து இந்த சேவையை தொடங்கி வைத்தார். புதுடெல்லி மற்றும் வாரணாசி இடையேயான வழித்தடத்தில் இந்திய ரயில்வேயின் புதிய சகாப்தம் தொடங்கியது. ICF இன்று வெறும் தொழிற்சாலை மட்டுமல்ல, அது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கலில் முன்னணியில் உள்ளது. தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை மறுசுழற்சி செய்து மீண்டும் தோட்ட பராமரிப்பு மற்றும் இதர பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தும் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் முறையை ICF செயல்படுத்தியுள்ளது. சூரிய ஆற்றலை பயன்படுத்துவதில் ICF முன்னோடியாக உள்ளது. தொழிற்சாலையின் கூரைகளில் சோலார் பேனல்களை அமைப்பதன் மூலம் மின்சார தேவையில் பெரும் பகுதியை அதுவே பூர்த்தி செய்கிறது. இண்டஸ்ட்ரி 4.0 என்ற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிப்பு தரத்தை, அதாவது குவாலிட்டி கண்ட்ரோலை டிஜிட்டல் கருவிகள் மூலம் நிகழ்நேரத்தில், அதாவது ரியல் டைமில் கண்காணிக்கும் வசதி இங்குள்ளது. உலகளவில் ரயில் பெட்டிகளை தயாரிக்கும் முன்னணி நாடுகளுடன் ஜெர்மனி, சைனா, ஜப்பானை ஒப்பிடும்போது ICF மிகவும் குறைந்த செலவில் உயர்தரமான ரயில் பெட்டிகளை தயாரித்து உலக நாடுகளை வியக்க வைத்துள்ளது. ICF ஆசியாவிலே மிகப்பெரிய ரயில் பெட்டி தொழிற்சாலைகளில் ஒன்றாகும். இதன் உற்பத்தி திறன் மற்றும் அனுபவம் சர்வதேச ரயில்வே துறையில் ஒரு முக்கிய பேசு பொருளாக உள்ளது. ICF தயாரித்த ரயில் பெட்டிகள் மற்றும் அதன் உதிரி பாகங்கள் ஏற்கனவே வங்கதேசம், இலங்கை, வியட்நாம், நைஜீரியா மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இது இந்தியாவை ஒரு ரயில் டெக்னாலஜி எக்ஸ்போர்ட்டராக உலகிற்கு அடையாளம் காட்டியுள்ளது. 70 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், 75,000த்திற்கும் மேற்பட்ட ரயில் பெட்டிகளை தயாரித்த சாதனை, இவைதான் இன்று ICFஐ உலகத்தரம் வாய்ந்த தொழிற்சாலையாக மாற்றியிருக்கிறது.
ஆண்டுக்கு 4000த்திற்கும் மேற்பட்ட அதிநவீன ரயில் பெட்டிகளை தயாரிக்கும் திறன் கொண்ட ICF உலகிலேயே ரயில் பெட்டி உற்பத்தியில் முன்னணியில் இருக்கும் தொழிற்சாலைகளில் ஒன்றாக திகழ்கிறது. ஆனால் இந்த எண்களுக்கு பின்னால் இருப்பது வெறும் இயந்திரங்கள் மட்டுமல்ல, நம் மண்ணின் உழைப்பும் இந்திய பொறியாளர்களின் கனவுகளும் தான். 1955இல் அந்நிய தொழில்நுட்பத்தை எதிர்பார்த்து நின்ற நாம் இன்று உலகத்தையே வியக்க வைக்கும் அதிவேக ரயில்களை தயாரிக்கும் ப்ராடக்ட் ஓனராக உயர்ந்திருக்கிறோம். இந்த பயணம் தொடரும். உங்கள் ஊர் ரயில் நிலையத்திலும் ஒரு நாள் வந்தே பாரத் ரயில் நிற்கும் போது பெருமையுடன் நினைவு கூறுங்கள், இது நம் மண்ணின் பெருமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.